ஹாய், சனிக்கிழமை எடுத்த வீடியோ இது. சனிக்கிழமைனாலே எங்கள் வீட்டில் எப்போவுமே சாம்பார் தான். ஸோ காலையிலே சமைச்சு சாப்பிட்டுட்டு குயின்ஸ்லேண்ட் போவோன்னு பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. வீட்டிலேருந்து கிளம்புனதே லேட்டு. சரி 1 hour தானே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. பார்த்தா இருக்கிற டிராஃபிக்கில் தாம்பரம் போகவே 1 hourக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ஆகிடுச்சு குயின்ஸ்லேண்ட் போகும்போது மணி 1. அதுக்கப்புறம் போய் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு இந்த க்ரீன் கலர் சின்ன பசங்களுக்கு, ரெட் கலர் பெரியவங்களுக்கு. ரொம்ப ரேட்லாம் டிஃப்ரெண்ட் கிடையாது. பெரியவங்களுக்கு 750, சின்ன பசங்களுக்கு 650. அதை நம்ம கையில் டேக் மாதிரி போட்டு விட்ருவாங்க. இது ஏன்னா ஒரு கேமை நம்ம ஒரு தடவை தான் ப்ளே பண்ண முடியும், ரிப்பீட்டடாக போக முடியாது. அதனால் மதுரையில் அதிசயம் போயிருக்கோம். அந்த லெவல் இருக்குன்னு நினச்சி தான் போனோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ஃப்ரீ ஃபால் ஓகே தான், ரொம்ப த்ரில்லிங்காக இல்லை, ஓரளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன பசங்களாம் ஃபஸ்ட்டு விளையாட விட்ருவோம் அப்படின்னு சொல்லி சின்ன பசங்களுக்கு உள்ள கேமாக தேடி போய் விளையாட விட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா பெரியவங்க விளையாடுற அளவுக்கு அங்கே கேம் எதுவும் இல்லை. 1, 2 இருக்குது, பட் அது அவ்வளோவா ஒர்த் இல்லைன்னு தான் சொல்லுவேன். மதுரையில் இருக்கிற அதிசயம் எவ்வளவோ மேலுன்னு சொல்லி இங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வாட்டர் ஆக்டிவிட்டியெல்லாம் பயங்கரமாக இருக்கும் அங்கே. கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாத்துக்குமே. இங்கே பசங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, அதுவும் 2, 3 தான் இருக்குது. அதில் கேர்ள்ஸ் அலௌடு கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சரி கொடுத்த காசுக்கு எதையாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரைடு அது இதுன்னு இருந்துச்சு. இது கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா அங்கே ஃபுட் அலௌட் கிடையாது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபுட் எடுக்காமல் போயிட்டோம். பட் அங்கே இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. பட் ரேட் கொஞ்சம் அதிகம்தான். ஃபுட் அலௌடு தான், ஸோ ஃபுட் எடுத்துகிட்டு போயிருங்க. ஒருவேளை மதுரை யாராவது போகிறதா இருந்தால் அதிசயம் கூட போங்க. இங்கே ஓரளவுக்கு பரவாயில்ல, அங்கே சூப்பராக இருக்கும். ஃபைனலாக எல்லாம் முடிச்சுட்டு தலைவலியோட வீடு சேர்ந்தாச்சு.